ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எங்கள் பையனோட 3rd பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீரியல் டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ் தான் இது எல்லாமே ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவங்க தான் வந்து ஃபுல்லாக அந்த டெக்கரேட்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாயந்தரம் ஒரு 5:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் இந்த பலூன்லாம் ஊதிட்டு ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி சீரியல் ஒர்க்லாம் ஃபுல்லாகவே பண்ணியிருந்தாங்க. நல்லா அந்த ஒரு ஹால் ஃபுல்லாகவே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. 5:30லேருந்து இந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க குட்டீஸு. கேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டேலேயே சொல்லியிருப்பேன், நாமக்கல் சபாஸில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாம் பண்ணிட்டாங்கங்க. ஃபுல்லாக டெக்கரேட்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. கடைசி அந்த கேக் கட் பண்ணுற டைமில் வந்து கரண்ட் இல்லைங்க. நாங்களும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், கரண்ட் வரும்ன்ட்டு கரண்ட்டே வரலை. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், ஏன்னா எல்லாருமே வந்தாச்சுங்க. பக்கத்துலலாம் கூப்பிட்டுருந்தோம், எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ வேணாம், நம்ம கேக் கட் பண்ணிடலாம், கரண்ட்டுக்காக வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி இதெல்லாம் வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே சீலிங் ஃபேனில் வந்து அங்கே வந்திருந்த எல்லாத்தோட மொபைல்லையும் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி மேலே வச்சுட்டோங்க. அதனால தான் இந்த ஓரளவுக்கு அது வெளிச்சம் தெரிஞ்சுது. கடைசியாக கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சாக்லேட்டும் கேக்கு அப்புறம் மிக்சர்லாம் கொடுக்குறப்போ கரண்ட் வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ரொம்ப குட்டீஸ்லாம் எங்களை விட குட்டீஸ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இவ்வளோ டெக்கரேட் பண்ணி கேக் கட் பண்ணும்போது கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கரண்ட்டே வந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்ததுங்க. கேக் கட் பண்ணுற டைமுக்கு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தம்பிக்கு வந்து என்னோடய அக்கா சைக்கிள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 3rd பர்த்டேக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு குட்டி கார் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. இது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடியே வந்தாச்சு. ஸோ குட்டி பையனுக்கு தெரியாமல் நாங்கள் அதே பாக்ஸ்லேயே வச்சு தெரியாமல் வேறு ரூமில் வச்சுருந்தோம். கரெக்டாக பர்த்டே அப்போ தான் அதை வெளியிலேயே எடுத்தோங்க. அவர் காட்டவே இல்லை, சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். கேக் கட் பண்ணும்போது மட்டும் கரண்ட்டு மட்டும் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குங்க. ஆனாலுமே வீடியோலாம் பார்க்கும்போது கரண்ட் ஆஃப் ஆன மாதிரியே தெரியல. ஏன்னா எல்லாத்தோட ஃபோனுமே வந்து கேக்கில் அந்த டேபிளில் படுற மாதிரியே நாங்கள் வந்து மேலே வச்சுருந்தோம். எல்லாத்தோட ஃபோனுமே வச்சுருந்தோங்க ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி. அதனால் இவ்வளோ நல்லா பிரைட்டாகவே இருந்துச்சு. ஓரளவுக்கு வீடியோவும் நல்லா தெரிஞ்சிச்சுங்க. கேக் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தம்பிக்கு வந்து அந்த காரை வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் காட்டினோம். ஃபுல்லாக குட்டீஸ் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. மேலே வந்து ஒரு ஷால் போட்டு கவர் பண்ணிட்டாங்க. அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு காட்டவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் குட்டி பையன். அதில் வந்து மியூசிக்லாம் வந்தது. அதில் பேட்ரி இல்லாமல் தான் வந்ததுங்க. நாம் தான் தனியாக பேட்ரி வாங்கி போட்டுக்கணும். நல்ல குவாலிட்டியாக இருந்தது அந்த கார் வந்து. இன்னுமே நல்லா இருக்குது. அந்த கார் வச்சு தான் ஓட்டிகிட்ருப்பார். காரை பார்த்ததும் அவனே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை குட்டி பையன். அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ நேரம் அந்த காரில் உட்காரவே மாட்டேன்னு சொன்னால், அதுக்கப்புறமா தான் உட்கார ஆரம்பித்தது வந்து அது வந்து இறங்கவே இல்லைங்க. அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி மட்டும் நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே வரைக்கும் அவர் அதிலேயே தான் உட்காந்துட்டு விளாண்டுட்டே தான் இருந்தான். இந்த மாதிரி மெமரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸாக எடுத்து வச்சோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கே காமிக்கும் போது கூட அவங்க ரொம்ப ஹாப்பியாக பார்ப்பாங்க. இதில் பாருங்கள், கரண்ட் அப்போவுமே இல்லைங்க. தம்பிக்கு மட்டும் நல்லா அந்த டேபிள் எடுத்ததுக்கப்புறம் தம்பிக்கு மட்டும் அந்த லைட்லாம் வந்து ஃபேனில் இருக்க அந்த லைட் வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் தான் கரண்ட் வந்துச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த டெடி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கிஃப்டாக வந்ததுங்க. இப்போ வந்து நாங்கள் கார் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அந்த சென்டரில் இந்த ஒரு பிளாக் கலர் கார் வந்து அதுவுமே வந்து இந்த 3rd பர்த்டேக்கு தான் கிஃப்டாக வந்தது. எல்லாருமே கொஞ்ச நேரம் இருந்தாங்கங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. சரின்ட்டு எல்லோரும் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தோடையும் நிற்க வச்சு எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த குட்டீஸ் எல்லாத்தையும் தம்பி கூட எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்களும் நின்று எடுத்துட்டோம். அப்புறம் ஃபேமிலியில் அம்மா, மாமியார், அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மெமரிஸ்லாம் எப்போவுமே மறக்கவே முடியாது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 3rd பர்த்டே செலிப்ரேஷன் வந்து 2nd பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல. ஏன் அப்படின்னா நாங்கள் வீடியோஸ் எடுத்தோம், பட் அது மிஸ்ஸிங்க. ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் 2nd பர்த்டேக்கு நாங்கள் பண்ண டெக்கரேஷன். இது தான் பண்ணியிருந்தோம். அப்போல்லாம் வந்து சீரியல்லாம் போடலைங்க. கேக்கும் வந்து சபாஸில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ 4th பர்த்டே வரைக்குமே சபாஸில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும். நம்ம கேட்குற அதே டிசைனோடையே அவங்க வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்களாம் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இவங்களாம் பக்கத்தில் இருக்கவங்க பாட்டி, அக்கா எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கணுங்கிறவங்க அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.